Good morning, champions. This is Professor R. Student from Government College of Technology. I am having my technical champion Srijan along with me. இது வந்து GATE 2024 கான ப்ராக்டிஸ் செஷன் தான். நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் கான்செப்ட். நம்ம ஃபார்முலாவே வந்து ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் ஈஸி, சிம்பிள், அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ சிம்பிளான விஷயங்களை வந்து நம்ம ரசிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு கியூப் வரைவோம். கியூப்னா என்ன? கியூப்னா எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும், எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ வந்து இது வந்து ஒரு டென்சைல் லோடு, எல்லா பக்கமும் டென்சைல் லோடு கொடுக்குறோம். டென்சைல் லோடு வந்து சிக்மா எல்லாமே எல்லாமே ஈக்குவலாக கொடுக்குறோம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? ஒரு கியூப் பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா டென்சைல் லோடு அப்ளை பண்ணுறாங்க ஆல் ஃபேஸஸ். எல்லா பக்கமும் சிக்மா அப்படின்னா அது பேர் ஹைட்ரோஸ்டாட்டிக் லோடிங் அர்த்தம். சரியா? அது எல்லா பக்கமும் சிக்மா அப்படின்னா அந்த லோடிங் பேர் தான் ஹைட்ரோஸ்டாட்டிக் லோடிங். இந்த மாதிரி பண்ண லோடிங் வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் லோடிங் because it is uniform in tension all direction. So ஸ்ட்ரெயினுக்கு ஃபார்முலா வரும். ஸ்ட்ரெயின் வந்து நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸ்ட்ரெயின்னா ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடுலஸ். இது நார்மல் ஸ்ட்ரெயின். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எப்படி போனோம்னா சிக்மா எக்ஸ் பை இ மைனஸ் மியூ டைம்ஸ் ஆஃப் சிக்மா ஒய் பை இ மைனஸ் மியூ டைம்ஸ் ஆஃப் சிக்மா இசட் பை இ. இது வந்து யூனிட் டைரக்ஷனில் இருந்தால் சிக்மா பை இ மட்டும் போதும். இது 3 பக்கம் கொடுத்தனால 3 பேசஸ்க்கு ஒரு ஒரு டைரக்ஷன் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்சாலும் இதான் ஃபார்முலா. இப்போ சிக்மா எக்ஸ் டைரக்ஷனில் என்ன அப்படின்னு ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கும். இப்போ நம்ம we are going to calculate the strain in the x direction. இப்போ strain in the y direction வரணும் அப்படின்னா strain in the y direction வரணும்னா சிக்மா y by e முன்னாடி வரும், அவ்வளோதான். மைனஸ் மியூ டைம்ஸ் ஆஃப் சிக்மா எக்ஸ் பை இ மைனஸ் மியூ டைம்ஸ் ஆஃப் சிக்மா இசட் பை இ. இதே வந்து strain in z direction என்ன வரும்? z முன்னாடி வரும். சிக்மா z பை இ, இங்கே பாய்சான் எஃபெக்ட் வரும். மியூ டைம்ஸ் ஆஃப் சிக்மா எக்ஸ் பை இ மைனஸ் மியூ டைம்ஸ் ஆஃப் சிக்மா ஒய் பை எஸ், யூ ஆர் ரைட். ஸோ இப்போ இப்படிதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இதான் வந்து ஸ்ட்ரெயின் இன் எக்ஸ் டைரக்ஷன், ஸ்ட்ரெயின் இன் ஒய் டைரக்ஷன், ஸ்ட்ரெயின் இன் இசட் டைரக்ஷன். ஓகே சார், புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதில் எல்லா சிக்மாவும் டென்சைல் லோடில் எல்லாமே சிக்மாவாக தான் இருக்குது. சிக்மா எக்ஸ், சிக்மா ஒய், சிக்மா இசட் இருக்கா? எல்லாமே சிக்மாவாக இருக்கா? சிக்மாவாக இருக்குது. எல்லாமே சிக்மா இருக்குது. அப்போ எல்லா சிக்மாவையும் என்ன பண்ணிடலாம்? காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ சிக்மா பை இ போட்டுடலாம். மைனஸ் மியூ டைம்ஸ் ஆஃப் சிக்மா பை இ மைனஸ் மியூ டைம்ஸ் ஆஃப் சிக்மா பை இ. அப்போ சிக்மா பை இயை காமனாக எடுத்துட்டா 1 மைனஸ் இது ஒரு 1 நியூ, அது வந்து 2 நியூ அப்படின்றது தான். இதுதான் வந்து இப்போ நமக்கு டென்சைல் லோடு கொடுத்தா இது ஃபார்முலா. இது வந்து டென்சைல் லோடிங்க்கு ஸ்ட்ரெயின் இன் எக்ஸ் டைரக்ஷன். இதே வந்து கம்ப்ரசிவ் லோடிங் அப்படின்னா இது வந்து திஸ் இஸ் ஃபார் டென்சைல் லோடிங்க்கு தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். இதே கம்ப்ரசிவ் இருந்தால் நம்ம ஃபார்முலா என்ன மாறும் அப்படின்னா சிக்மா பை மைனஸ் போட்டுக்கணும். மைனஸ் சிக்மா பை 1 மைனஸ் 2 நியூ. இந்த மைனஸ் வந்து எதுக்கு? கம்ப்ரசிவ். இட் இஸ் ஃபார் கம்ப்ரசிவ் லோடிங். ஸோ இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஹைட்ரோஸ்டாட்டிக் லோடிங் சப்ஜெக்ட் பண்ண கியூப் வந்து எப்படி வந்து we can calculate strain in x direction and for tensile loading strain in x direction in compressive loading. compressive loading என்ன வரும்? மைனஸ் நெகட்டிவ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெகட்டிவ் அது கம்ப்ரசிவ் லோடிங்னா அப்போ வந்து இந்த டைரக்ஷன் பதிலாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்படி இருக்கும் அப்படின்னா கியூப் இருக்குது அப்படின்னா கம்ப்ரசிவ் லோட் அப்படி பார்த்தீங்கன்னா we are going to compress in all direction. So compress in all direction we have to use this formula. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்ட்ரெயினுக்கு வந்து இன்னொரு ஃபார்முலா வந்து சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். அப்போ டெல்டா ஏ பை ஏன்னு கூட வச்சுக்கலாம். இங்கே வந்து திஸ் ஈக்குவல் டு டெல்டா ஏ பை ஏ. இந்த ஃபார்முலா வந்து டெல்டா ஏ பை ஏ. ஸோ இதுதான் வந்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய ப்ராப்ளம். ஸோ என்ன கற்றுக்கிட்டீங்க இதில் வந்து ஒரு க்யூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் ஃபேஸஸ்லேயும் பார்த்தீங்கன்னா டென்ஷன் லோடு அப்ளை பண்ணுறாங்க. அது டென்ஷன் லோடு எல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்ப அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் லோடின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது ஸ்ட்ரெயின் இன் ஜென்ரலுக்கான ஸ்ட்ரெயினான ஃபார்முலா என்னன்னா டென்ஷியல் லோட் பை இ
யங்ஸ் மாடல்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது அதாவது இன்னொன்று சேஞ்ச் லென்த் பை ஒரிஜினல் லென்த்னு சொல்லலாம். இப்போ வந்து 3 ஃபேஸ் இருக்கிறதுனால நம்ம எக்ஸ் ஒய் இசட் 3 இதுக்கும் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ ஸ்ட்ரெயின் எக்ஸ் டைரக்ஷன் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் டிவைடட் பை இ மைனஸ் இதில் நியூ இன்ட்டு சிக்மா ஒய் டிவைட் பை இ மைனஸ் நியூ இன்ட்டு சிக்மா இசட் டிவைட் பை இ. இது எப்படி சொல்லலாம்னா டெல் ஏ டிவைட் பை ஏ. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் ஒய் இசட் அதுக்கு பதிலாக நம்ம காமனாக சிக்மான்னு மட்டும் வச்சுக்கிறோம். சிக்மா பை இ. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் சிக்மா பை இ வந்து 3லேயும் காமனாக வெளியே எடுத்துக்கிறோம். அப்போ எடுத்துகிட்டா இந்த இடத்துல வந்து 1 இருக்கும். இப்போ ரிமைனிங் இங்கே மைனஸ் மியூ, இங்கே ஒரு மைனஸ் மியூ இருக்குது. 2 ஆட் பண்ணால் -2 மியூன்னு இருக்கும். டென்ஷியல் லோடு. கம்ப்ரசிவ் லோடு பார்த்தீங்கன்னா இதில் இதே ஃபார்முலா தான். நெகட்டிவ் சைன் வந்து நெகட்டிவ் வந்து முன்னாடி வரும் அவ்வளவுதான். ஸோ இப்போ இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஹைட்ரோஸ்டாட்டிக் லோடிங் சப்ஜெக்ட் பண்ணுற ஒரு காம்பனண்ட்டுக்கு ஆக்சியல் ஸ்ட்ரெயின் எப்படி கண்டுபிடிக்கிறது எக்ஸ் டைரக்ஷனில் அப்படின்னு கற்றுக்கிட்டோம். கற்றுக் கொடுத்த ஸ்ரீஜனுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.